Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல பாதாம் பால்கோவா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை பார்க்கிறது ஃபர்ஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாம நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ வாங்க பாதாம் பால்கோவா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பாதாம் பால்கோவா பண்றதுக்கு இங்க நான் கெட்டியான பால், தண்ணி சேர்க்காத பால் 250 ml எடுத்து வச்சிருக்கேன். இது 150 கிராம் சுகரு. பாதாம் ஆல்ரெடி நான் தண்ணியில் ஊற வச்சிருக்கேன். உங்களுக்கு கிரன்ச்சியாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா இதை ஊற வைக்காதீங்க, அப்படியே நீங்கள் சேர்த்துக்கலாம். பிஸ்தா கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். 1/2 ஸ்பூன் நெய் எடுத்து வச்சிருக்கேன். இது ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ எடுத்து வச்சிருக்கேன். இது ஜஸ்ட் கலருக்கு தான். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் இதை ஆட் பண்ண வேண்டாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பாதாமை அரைச்சிக்க போகிறோம். பிஸ்தா கொஞ்சம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொரகொரன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ பால்கோவா செய்யறதுக்கு நான் ஒரு பேன் வச்சிருக்கேன். பேன் சூடானதுக்கு அப்புறம் நம்ம இதுல எடுத்து வச்ச பாலை சேர்க்கலாம். பால் கெட்டியா இருக்கணும், தண்ணி சேர்த்துறாதீங்க. அப்பதான் பால்கோவா நமக்கு நல்லா வரும். பால் சேர்த்ததுக்கு அப்புறம் நீங்க அடுப்பை சிம்ல வச்சே தான் பால் காய்ச்சணும். அப்பதான் பால் அடி பிடிக்காம வரும். அடி பிடிச்சிருச்சுன்னா பால்கோவா டேஸ்டா இருக்காது. கைவிடாம கிளறிட்டே இருக்கணும். இப்ப பாருங்க, நமக்கு பால் ஓரளவுக்கு கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்ச சுகரை இதுல ஆட் பண்ணிடணும். இந்த ஸ்டேஜ்லயே ஆட் பண்ணாதான் நமக்கு அந்த சுகர்லாம் அதில் கரைஞ்சி டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்ச சுகர் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு சுகரை நல்லா கரையிற வரைக்கும் திரும்ப பாலை கொதிக்க வைங்க. பால் நல்லா கொதிக்கணும். அதே சமயம் அடி பிடிக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நம்ம எடுத்து வச்ச சுகர் எல்லாமே பாலில் கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் குங்குமப்பூவையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடணும். அப்பதான் பால்கோவா நமக்கு நல்ல கலர் கொடுக்கும். இப்போ குங்குமப்பூ போட்டு பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கலரும் பாத்தீங்கன்னா நல்லாவே சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜ்லயே நம்ம கொரகொரன்னு அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிடலாம். அப்பதான் அதோட ஃபிளேவர் நல்லா பால்கோவால இறங்கும். இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு நல்லா கைவிடாம கிளறி விட்டுருங்க. இப்ப பாதாம் போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்குது. இந்த டைம்ல நீங்க கைவிடாம கிளறணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த சைட்ல இருக்கிறதுலாம் அப்பப்போ எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க. பால் நல்லா சுண்டிருக்கு. இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். இந்த சைட்ல இருக்கிறதெல்லாம் நல்லா எடுத்து விடணும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல இங்க பாருங்க, இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற நெய்ய கொஞ்சம் நெய் போட்டா போதும். உங்களுக்கு நெய் ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ 1/2 ஸ்பூன்ல ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம அந்த தண்ணியான கன்சிஸ்டன்சி எல்லாம் போயிட்டு இப்போ கொஞ்சம் திக்னஸ் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம கைவிடாம கிளறணும், இல்லைன்னா பால்கோவா அடி பிடிச்சிடும். பாத்தீங்கன்னா பால்கோவா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்லயே இறக்கிடுங்க. இது இன்னும் கொஞ்ச நேரத்துல இறுகிடும். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் நீங்க வேற பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நான் பால்கோவாவை வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதை இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஆக்கிறதுக்கு நான் இங்கே பாதாமையும் பிஸ்தாவையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம பாதாம் பால்கோவா எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.